सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे नहि कश्चित् क्षणमपि जातुते तस्य कर्म कृत् कार्यते हि अवसत्कर्म सर्वप्रकृतिजैर्गुणैः पञ्चमोऽयं मन्त्रः तृतीय अध्याये ஐந்தாவது ஸ்லோகம். ஞான யோகம், சாங்கிய யோகமும் கர்மயோகமும் ரெண்டையும் விஸ்தாரமாக கேள்வியிருக்க, அதுல கர்மயோகமானது ஞான யோகத்துக்கு வழியாகவும், யார் நித்திய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காளோ ஈஸ்வரார்ப்பணமாக அவளுக்கு சித்த சுத்தி கிடைத்து, சித்த சுத்தியினால ஞான யோகமும் கிடைத்து, அந்த ஞான லாபத்தினால அவ ஆத்ம சாட்சா்காரத்தை அடைவா அப்படின்னு சொல்லியிருக்கு. இத சொன்ன பிறகு அர்ஜுனன் என்ன ஞான யோகம் கர்மயோகம் ரெண்டும் இருக்கு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம அனுஷ்டானம் பண்ணலாம், நமக்கு ஞான யோகம் தான் பிடிச்சிருக்கு அதை பண்ணுவோம் அப்படி இருக்கும் பொழுது இவன் என்னடான்னா அனாவசியமா இந்த கோரமான கர்மாவெல்லாம் நம்மள தூண்டிட்டு இருக்கா அப்படின்னு பகவான் மேல ஒரு நிஷ்டூரம் பண்றா போல கேள்வி கேட்டான். பகவான் அப்படி சொன்னார், அப்படி இல்லப்பா, கர்மயோகம் அப்படிங்கிறது அவசியம் நீ அனுஷ்டானம் பண்ணணும். ஏன்னா கர்மயோகம் பண்ணினவாளுக்கு தான் ஞானத்துல அதிகாரம் கிடைக்கும். பிறகு ஞான யோகத்தினால ஆத்ம சாட்சா்காரத்தை அடையலாம். ஆகையால் கர்மயோகம் அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும். கர்மாவை அனுஷ்டானம் பண்ணலைன்னா சித்த சுத்தி வராது. ஆகையால் நைஷ்கர்மியத்தை அடைவதற்கு இதுதான் வழி. நிஷ்கர்ம பாவத்தை அடைவதற்கு வழி என்ன? கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றதுதான் வழி. வெறுமன சன்னியாசம் வாங்கி கர்ம சன்னியாசத்தை பண்ணுவதனால் ஒரு மனுஷன் சித்தியை அடைய முடியாது அப்படின்ட்டு. ஆகையால் என்ன பண்ணணும்? கர்மயோகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதற்காகத்தான் உன்னை இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுடைய பிராமுக்கியத்தை இங்க சொன்ன பிறகு இப்ப என்னென்ன வேண்டாமே, கர்மயோகத்தை நானே அனுஷ்டானம் பண்ண முடியுமே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானேயானால் அதற்கு சொல்றார், அது முடியாதுப்பா. அஞ்ஞானியா இருக்கிறவனால கர்மாவை விட முடியாது. இவன் வெறுமன ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற கர்மாவை விடலாமே ஒழிய இவன் மனசுல இருக்கிற கர்மாவை விட முடியாது. அது பாட்டு போயிட்டு இருக்குமா. ஆகையால் கர்மாக்களை வேதோக்தமான ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவது என்கிறது தான் நிஜமான வழி. அது இல்லாமல் நான் கர்மாவை விடுறேன்னா இந்த வைதிகமான கர்மாக்களை விடலாமே தவிர உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை விட முடியாது. அது அஜ்ஞானா இருக்கிற வரைக்கும் முடியாது. ஆகையால் அது உன்னால அசம்பவமான காரியம். அதனால கர்மாக்களை பண்றதுதான் நல்ல வழி அப்படின்னு இங்க சொல்றார். நகி கர்மா சொன்னாக்கா வைதிக தர்மமும் சாதாரண தர்மமும் லகு தர்மம் ரெண்டும் சேர்ந்து நகி. ஆமா, ஏன்னா மனசால பண்ணக்கூடியது எல்லாம் நகி கணமபி ஜாதுதிஷ்டஸ்ய கர்ம கிருத் காரியதே அவசத்கர்ம சர்வஹ பிரகிருதிஜைர்குணைஹ நஹி தஸ்ய க்ஷணமபி. யாரும் சரி ஒரு க்ஷணமபி ஜாதுதிஷ்டஸ்ய கர்ம கிருத் ஒரு கர்மாவையும் பண்ணாமல் இருக்க முடியாது. கச்சித் யாரும் க்ஷணமபி ஒரு க்ஷணமும் ஜாதுதிஷ்டதி அகர்மகிருத் கர்மாக்களை பண்ணாமல் ஒரு கணமும் அவனால் இருக்க முடியாது. ஏன்? காரியதே அவசத்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர் குணை சர்வஹா எல்லா மனிதரும் பிரகிருதி ஜெயி குணை தன் தன் பிரகிருதியில இருக்கக்கூடியதான குணங்களினால் அவசகா அவன் தன் வசம் இல்லாமலேயே கர்ம காரியதே அவனால் கர்மாவானது செய்யப்படுகிறது. அவன் சும்மா இருந்த போதிலும் அவன் மனசுல இருக்கக்கூடியதான குணங்கள் அவனை கர்மாவை செய்யும்படி தூண்டிக் கொண்டிருக்கு. அதனால நீங்க உங்க இஷ்டம் இல்லாத போனாலும் உங்க மனசை இப்படி நானே அப்படி நானேங்கிறது. அதனால மனசை நடக்கின்றது உங்க கண்ட்ரோல்ல உங்க மனசு இல்ல.
அதனால லௌகிகமான கர்மாவோ வைதிகமான கர்மாவோ பண்ணிக்கொண்டுத்தான் இருப்பேன். உங்களால பண்ணிக்கொள்ளாம பண்ணாமல் இருக்க முடியாது. மனசு ஏதாவது ஒண்ணு யோசனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். கையங்காலம் ஆட்ட வேண்டாம், 4 பேருக்கு தெரிய வேண்டாம். ஆனாலும் உங்க மனச படுத்துட்டே இருக்கு. யாரு? அதுக்குள்ள இருக்கக்கூடியதான குணங்கள், பிரகிருதி ஜெயி குணை, சுபாவமா இருக்கக்கூடியதான குணங்களினால் சர்வகா எல்லா மனிதனும் அவசகா தன் வசம் இல்லாமலேயே கர்மா காரியதே இவனால் கர்மாவை செய்யும்படி தூண்டுகின்றிருக்கு. ஆகையால் அவசியம் கர்மா பண்ணிட்டு தான் ஆகணும். நான் கர்மாவை பண்றேன், கர்ம சன்னியாசம்னா வைத்திய கர்ம சன்னியாசம் பண்ணலாம். சன்னியாசனம் பூஜை இவைகள்லாம் விட்டுடலாம். ஆனா எல்லா கர்மாவும் விட முடியுமா? உங்களால முடியாது. எப்ப முடியாது அப்ப என்ன? கர்ம சன்னியாசம் பண்ணிருக்கல, பண்ணல. அதனால அந்த மார்க்கம் உன்னால முடியாது. எது முடியும்? அட்லீஸ்ட் கர்ம யோகத்தையாவது பண்ணு, ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாவை பண்ணு. அப்ப என்ன ஆகும்? சித்த சுத்தி கிடைச்சா, ஞானம் கிடைச்சா, ஞானம் கிடைச்ச அப்புறம் எல்லாம் போயிடும். தஸ்மாத் புனः காரணாத், எக்காரணத்தினால் கர்ம சந்நியாசம் மாத்திராதேவ, கர்ம சந்நியாசத்தை மட்டும் பண்ணுவதனால் ஞானரகிதா, அது ஞானம் இல்லாதனால், ஞானம் இல்லாத வெறும் கர்மாக்களை விட்டது மட்டதனால் சித்திம் நைக்கர்மிய லட்சணாம் புருஷா, நைக்கர்மியம் எனக்கூடியதான நிலையை ஒரு புருஷன் நாதிகச்சதி அடைவதில்லை. ஏன் அடைவதில்லை? அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு ஞானம் இல்லாமல் கேவல சந்நியாசத்தை பண்ணுவதனால், எல்லா கர்மாக்களையும் விடுவதனால் ஏன் ஒரு மனிதன் சேமத்தை அடைவதில்லை? நைக்கர்மிய லட்சணமான சித்தி ஏன் அடைவதில்லை அப்படின்னு கேட்டா சொல்றார், இது ஹேத்வாகாங்காயாமாக நஹீதி நஹி யஸ்மாத், எக்காரணத்தினால் க்ஷணமபி காலம், ஒரு செகண்டும், ஜாதோ கதாச்சித் எப்பொழுதும், கச்சித் திட்டதி அகர்மகிருத்தம் ஒரு காரியமும் பண்ணாமல் இருப்பதில்லை. கஸ்மாத், ஏன் அப்படி? ஏன் ஒரு காரியமும் பண்ணாமல் இருப்பதில்லை? காரியதே யஸ்மாத் அவசயேவா, இவன் எப்பொழுதுமே தன் வசம் இல்லாமலேயே, தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாமலேயே, அவசகா காரியதே யஸ்மாத் அவசயேவ கர்மா சர்வஹா பிராணி எல்லா மனிதர்களும் பிரகிருதி ஜெய் பிரகிருதிதோ ஜாதை பிரகிருதினால் ஏற்பட்ட சத்த ரஜஸ்தமோபி, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் நம்ம மனசுலயே இருக்கு. அது என்ன பண்றது? இவனை தூண்டிட்டே இருக்கு, கர்மாவை பண்ணு கர்மாவை பண்ணு. இவனுக்கோ அதை தாண்டி நான் பண்ணமாட்டேன்னு சொல்லக்கூடியதான நிலை இல்லை. அப்ப என்ன? இவனோ மனசுக்கு கட்டப்பட்டான், அந்த மனசோ தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான குணங்கள் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அது இவனை தூண்டிட்டே இருக்கு. இவன் வேற வேற வழி இல்லாமல் கர்மாவை பண்ணிட்டே இருக்கான். ஆகையால் கர்மாவை விடுவது என்கிறது இவனால முடியாதான காரியம். காரியதேகி செய்யப்படுகிறான், எதனால் அவசையேவா தன்வசம் இல்லாமலேயே கர்மாவை சர்வஹா பிராணி எல்லா பிராணிகளும் பிரகிருதி ஜெய் பிரகிருதிதோ ஜாதை மூல பிரகதியினால உண்டானதான சத்வரஜஸ்தமோபி குணை அஜ்ஞா இது வாக்கிய சேஷா, யாரு? அஜ்ஞனா இருக்கிற மனிதன், ஞானம் வராத மனிதன். எதோ வட்சியதி, இதை போய் மேல சொல்றார், குணையோ நவிதல்யதே, இதான் சொல்ல போறார். யாரு இந்த குணங்கள்னால் அசைக்கப்படாம இருக்கிறானோ அவன் ஞானி அப்படின்னு மேல போய் சொல்ல போறார். சாங்கியானாம் புருதக்கரணாத், இங்க சாங்கியால் வேறு அப்படின்னு சொன்னதுனால அஜ்ஞானாமேவ கர்மயோக நஜ்ஞானினாம், இந்த கர்மயோகம் யாருக்கு? இன்னும் ஞானம் வராதவர்களுக்கு, ஞானிகளுக்கு இல்லை. ஞானினாம் தூ, ஞானிகளுக்கோ ஞானம் வந்தவாளுக்கோ என்றால் குணை அவிசால்யாத்மனாம் அசால்யாத்மனாம், குணங்கள் அவர்களை அசக்குவதில்லை. அவளுக்கு ஸ்வதஹா சலனாபாவாது, பை நேச்சர் அவ எங்கேயும் அசையறதில்லை. அதனால கர்மயோகா நோபபத்யதே, அவளுக்கு கர்மயோகம் இல்லை. ஞானம் வந்த பிறகு கர்மயோகம் இல்லை. ஞானம் வந்த பிறகு மனச ஆத்மாவில நின்று போச்சு. எப்ப ஆத்மாவில நின்று போச்சோ இந்த பிரகிருதிதா உண்டான குணங்கள் அதை ஒன்றும் செரிக்கவில்லை, அசைக்கலை. ஆகையால் அவன் ஆனந்தமா இருக்கான், அவனுக்கு கர்மா இல்லை. கர்மயோகா நோபபத்யதே ததாச்ச வியாக்கியாதம், இதை கீழே நம்ம வியாக்கியானம் பண்ணிட்டோம். வேதா விநாசினம் சர்வம் ஜெயேதமதம் அவ்யயம்
கதம் சபுருஷ பார்த்த கம் காதையடி அந்திகம் அப்படின்னு 2ஆம் அத்தியாயத்துல 25வது ஸ்லோகத்திலேயே இதை வியாக்கியானம் பண்ணிருக்கோம். ஆகையால் எதா இப்படி இருக்கிறதுனால இத கர்மயோகமானது அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும். அஞ்ஞானா இருக்கிறவன் கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி இல்ல அவனால நான் கர்ம சந்நியாசம் பண்றேன், நடக்காத காரியம். அவன் என்னதான் பண்ணினாலும் கர்ம சந்நியாசம் அவனால முடியாது. ஏன்னா அவன் எப்பொழுதும் மற்றவைகள்னால மனசுல இருக்கிற குணங்கள்னால தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதனால கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ய உச்சதே யத்இந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த விசிஷ்யதே. அடுத்ததாக இப்ப ஒரு மனுஷன் கர்மாவை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லியாச்சு. ஞானம் வர பரியந்தம் கர்மாவை பண்ணிதான். கர்மாவை விடுறேன்னு உங்களால முடியாது. கர்மாவை விடுறேன்னு நினைச்சேன்னா வைதிக கர்மாக்களை விடுவேடே தவிர மற்ற கர்மாக்கள் மனசு தூண்டிகிட்டே இருக்கு உங்களை, அந்த மனசை. ஐயா நீங்க ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பேன், பண்ணாம உங்களால இருக்க முடியாது. இப்ப ஞானம் வர பரியந்தம் ஒரு மனுஷன் கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும், அவனால பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு தீர்மானமாயிடுச்சு. இப்ப எப்படி சார் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தன் என்ன பண்றான், கண்ணு காது மூக்கு நாக்கே எல்லாம் மூடிட்டு எங்களை வேலை பண்ணாம இருந்துட்டு அப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், இவன் மனசுல ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. இவன் மனசை நிறுத்த முடியாது. அப்ப என்ன, வெளிப்புலன்கள் வேணா கட்டி வச்சிருக்கான், மனசு ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப மனசினால் செயல்களை பண்ணி கொண்டிருக்கிறான், எண்ணங்களை வெவ்வேறு எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனா புலன்கள் கொண்டு வேலை செய்யல. இப்படி இருக்கிறவன் மித்யாச்சாரம், பொய் என்னது, ஒழுங்கா எல்லாம் பண்றது இல்லை. ஏன்னா கர்மாக்களை பண்றதும் இல்லை, கர்ம சந்நியாசமும் இவனால பண்ண முடியல. அப்படி இருக்கிறவன் மித்யாச்சாரம். ஆனால் மனத்தை பகவான் இடத்துல கொடுத்து விட்டு கை கால முதலிய புலன்களால் ஈஸ்வரார்ப்பணமாக கர்மா பண்ணி கொண்டிருக்கான் பாருங்க, அவன் சமயகாச்சாரம். என்னச்சு, மனத்தை பகவான் இடத்துல கொடுத்து விட்டு கண்ணுக்காக மூக்கனாக முதலிய புலன்கள்னால் சொன்னதான கர்மாக்களை யார் அனுஷ்டானம், தனது எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் யார் அனுஷ்டானம் பண்றானோ அவன் நல்லவன். யாரு புலன்களை அடக்கின மாதிரி காட்டிண்டு மனசினால என்னாத எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கானோ அவன் மித்யாச்சாரன். ஆகையால் கர்மாக்களை பண்ணணும் சொல்லியாச்சு. கர்மாக்களை பண்ணணுங்கிறது நீ இப்படி பண்ணினீங்கன்னா மித்யாச்சாரம் பாபாச்சாரம் ஆடு. ஆனா கர்மாக்களை பண்ணிக்கொண்டு அவைகளை எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேனால் அது சமயகாச்சாரம். அதான் வேண்டியது அப்படின்னு 2 ஸ்லோகங்களை பிரிச்சு நமக்கு காட்டுற சிவபா. எஸ்து கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மேந்திரியாணி வாக் பாணிபாத பாயுபசம், கையை காலு வாக்கை இவைகள் எல்லாம் சம்யம்ய நிறுத்தி யாத்தே மனசா ஸ்மரன், வெளி உலகத்துக்கு நான் ஒன்னும் செய்யலை என்று காமித்துக் கொண்டிருந்து யாத்தே மனசா ஸ்மரன், மனசனால எல்லாவற்றையும் நினைக்க கொண்டே யார் இருக்கிறானோ இந்திரியார்த்தான் எதை சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த எனக்கூடியதான இந்திரிய ஜன்யமான இந்திரியங்களால் அனுபவிக்கக்கூடியதான விஷயங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ விமூடாத்மா, அவன் தான் மூடன். மித்யாச்சாரஸ்ய உச்சதே, அவனை மித்யாச்சாரம் சொல்லுகிறோம். ஏனென்றால் இவன் பண்ணிட்டே இருக்கான் கர்மா, நான் கர்மாவை பண்ணலேன்னு நினைக்கிறான் தவிர கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கான். ஆகையால் கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் பண்ணாமல் இருக்கிறேன் என்று 4 பேருக்கு காமித்துக் கொண்டிருக்கிறானே அவன் பேர் என்ன, மித்யாச்சாரன். உங்களால பண்ண முடியாது, பண்ணலாம், யாரும் இல்ல. அது ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும். அதுக்காக அது அடுத்த ஸ்லோகத்தில் எஸ்தோ அனாத்மஜா, அனாத்மஜனா இருக்கிறவன், ஆத்மாவை அறியாதவன். சோதிதம் கர்ம நாரபதே, எனக்கு வேதத்துல சொன்னதான கர்மாவை நான் ஆரம்பிப்பதில்லை இது என்று நினைக்கிறானோ தத் அசதேவா, அது தப்புதான்.
அது அவனால முடியாது. அந்த கர்மாவை நான் எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்றது முடியாது. கர்மேந்திரியாணி கர்மேந்திரியாணி ஹஸ்தாதீன சம்யம்ய, கர்மேந்திரியங்கள் கை கால் முதலிய புலன்கள் இவைகளை சம்யம்ய சம்ஹிருத்ய அசையாமல் நிறுத்தி, யாத்தே திஷ்டதி யார் இருக்கிறானோ மனசா ஸ்மரன் சிந்தையன் மனசால நினைத்து எதை இந்திரியார்த்தான் விஷயான் இந்திரியங்கள்னால அனுபவிக்கக்கூடியதான புலன்கள் இது பொருள்கள் எது சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த இந்திரியம்னா புலன்கள், இந்திரிய அர்த்தான் இந்திரியங்கள்னால அனுபவிக்கக்கூடியதான பொருள்கள், கண்ணால ரூபம், காதால சப்தம், மூக்கால கந்தம் வாசனை, நாக்கால சுவை, ஸ்பர்சத்தினால தொடும்புணர். இப்படி இந்த 5 விஷயங்களையே நினைச்சிட்டு இருக்கான். இதையே நினைச்சிட்டு அவனுக்கு பாபம் தான் வரப்போறது. மனசா ஸ்மரன் சிந்தையன் இந்திரியார்த்தான இந்திரியங்களால அனுபவிக்கக்கூடியதான விஷயங்களை விமூடாத்மா அஜ்ஞன்னு அர்த்தம். விமூட அந்த கரண மோகத்தை அடைந்த டெலியூடட் மைண்ட், விமூட அந்த கரண மித்யாச்சாரா. இப்படி யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மித்யாச்சாரம். மித்யாச்சாரம் தான் புருஷாச்சாரம், பொய்ய பண்ணிட்டு இருக்கிறவன். பாபாச்சார பாபங்களை பண்ணிட்டு இருக்கானவன். இது சபுச்சதே. ஆகையால் இப்படிப்பட்டவன் புலன்களை அடக்கி மனசனால மட்டும் ஏதோ பண்ணிட்டு ஏதோ யோஜனை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, பிளான் பண்ணிட்டே இருக்கானே மனசுல, இவனுக்கு மித்யாச்சாரம் பேரு. இதுக்கு மாறுதலா யஸ்ந்திரியாணி மனசா நியம்யாரபதே அர்ஜுனா கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த விசிஷ்யதே. எத்து இந்திரியாணி மனசா நியம்யா, புலன்களை என்ன பண்ற மனசனால் இதுபார் கெட்ட வழிக்கு போகக்கூடாது. நமக்குன்னு எந்த கர்மாக்கள் வேதத்துல விதிச்சிருக்கோ அதுதான் பண்ணணும். சந்தியாவந்தனம், நித்திய பூஜை, ஜபம், ஹோமம் இவையில தான் பண்ணிட்டு இருக்கணும். பாராயணங்கள் இப்படிதான் இருக்கணும். அனாவசியம் இங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு மனசுனால தீர்மானம் பண்ணி புலன்களை அடக்கி புலன்களை வேறெங்கும் செல்லாமல் பார்த்து கொண்டு எஸ்திந்திரியாணி மனசா நியம்யா, மனசுனால நியமனம் பண்ணி ஆரபதே அர்ஜுனா கர்மயோகம், கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறான். கர்மயோகத்தை எதனால் ஆரம்பிக்கிறான்? கர்மேந்திரியை கண்ணு காது மூக்கு நாக்கு முதல் வாக்பாணி பாத பாயுபத்தங்கள்னால கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறானோ, கர்மாவை பண்ண தொடங்குகிறானோ. புலன்களை அடக்கி ஞானேந்திரியங்களை மனசினால் அடக்கி கர்மேந்திரியங்கள்னால நம்ம வேதோக்தமான கர்மாக்களை நமக்கு விகிதமான கர்மாக்களை யார் ஆரம்பிக்கிறானோ கர்மயோகம் அசக்த விசிஷ்யதே. இவன் தான் அசக்தன், பலத்துல ஆசை இல்லாதவன், ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களை பண்றவன். சஹா விசிஷ்யதே, அவன் முன்னால சொன்னதான மித்யாச்சாரனை விட இவன் ரொம்ப உயர்ந்தவன். ஏன்? மித்யாச்சாரன் பாபத்தினால போயிடுறான். இவன் எப்படி? இவன் ஈஸ்வரார்ப்பணமாக பண்றதுனால கர்மயோகம் ஆரம்பிச்சான். ஆகையால் சித்த சுத்தி வருது. சித்த சுத்தி வந்தா குருலாபம் வருது. பிறகு வேதாந்த வாக்கியங்களை சிரவணம் பண்றான். சிரவணம் பண்ணி மோட்சத்தை எஸ்து புனः கர்மணி அதிகிருதா, யாரொருவன் கர்மாவில் அதிகாரம் பெற்றிருக்கிறானோ அஜ்ஞா, இன்னும் ஞானம் வரல பரவாயில்ல. புத்தீந்திரியாணி மனசா நியம்யா, புத்தீந்திரியங்கள் எது? ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராணம், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் முதலிய புலன்களை மனசா நியம்யா, மனசனால் நியமனம் பண்ணி ஆரபதே அர்ஜுன, இது ஆரம்பிக்கிறானோ ஹே அர்ஜுனா, அவன் கர்மேந்திரியை வாக்பாண்யாதிபி, கர்மேந்திரியங்கள்னால வாக்பாணி பாதாவைகளை இவாரபதே எதை ஆரம்பிக்கிறான்? கர்மயோகம். கர்மயோகத்தை யார் ஆரம்பிக்கிறானோ, கர்மயோகம்னு என்ன? நமக்கு நியமிதமான ஸ்வதர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமாக பலத்துல எண்ணம் இல்லாமல் பண்ணுவது. தன்னு சஹா விசிஷ்யதே இதரஸ்மாத் மித்யாச்சாராத், முன்னால் இருக்க மித்யாச்சாரனை விட இவன் உயர்ந்தவன். ஆகையால் கர்மயோகம் செய்வன் தான் ரொம்ப உயர்ந்தவன். ஆகையால் இதுக்கு மாறுதலா யஸ்ந்திரியாணி மனசா
நியம்யாரபதே அர்ஜுனா கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த விசிஷ்யதே எத்து இந்திரியாணி மனசா நியம்யா புலன்களை என்ன பண்ற மனசுனால் இது பார் கெட்ட வழிக்கு போகக்கூடாது. நமக்குன்னு எந்த கர்மாக்கள் வேதத்துல விதிச்சிருக்கோ அதுதான் பண்ணணும். சந்தியாவந்தனம் நித்திய பூஜை ஜபம் ஹோமம் இவையில தான் பண்ணிட்டு இருக்கணும். பாராயணங்கள் இப்படிதான் இருக்கணும். ஆனா அதுவும் இங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு மனசுனால தீர்மானம் பண்ணி புலன்களை அடக்கி புலன்களை வேறெங்கும் செல்லாமல் பார்த்து கொண்டு எஸ்திந்திரியாணி மனசா நியம்யா மனசுனால நியமனம் பண்ணி ஆரபதே அர்ஜுனா கர்மயோகம் கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறான். கர்மயோகத்தை எதனால் ஆரம்பிக்கிறான்? கர்மேந்திரியை கண்ணு காது மூக்கு நாக்கு முதல் வாக்பாணி பாத பாயுபஸ்தங்கள்னால கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறானோ கர்மாவை பண்ண தொடங்குகிறானோ புலன்களை அடக்கி ஞானேந்திரியங்களை மனசினால் அடக்கி கர்மேந்திரியங்கள்னால நம்ம வேதோக்தமான கர்மாக்களை நமக்கு விகிதமான கர்மாக்களை யார் ஆரம்பிக்கிறானோ கர்மயோகம் அசக்த விசிஷ்யதே இவன் தான் அசக்தன் பலத்துல ஆசை இல்லாதவன் ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களை பண்றவன் சஹா விசிஷ்யதே அவன் முன்னால சொன்னதான மித்யாச்சாரனை விட இவன் ரொம்ப உயர்ந்தவன். ஏன் மித்யாச்சாரன் பாபத்தினால போயிடுறான். இவன் எப்படி இவன் ஈஸ்வரார்ப்பணமாக பண்றதுனால கர்மயோகம் ஆரம்பிச்சான். ஆகையால் சித்த சுத்தி வருது. சித்த சுத்தி வந்தா குருலாபம் வருது. பிறகு வேதாந்த வாக்கியங்களை சிரவணம் பண்றான். சிரவணம் பண்ணி எஸ்து புனः கர்மணி அதிகிருதா யாரொருவன் கர்மாவில் அதிகாரம் பெற்றிருக்கிறானோ அக்ஞா இன்னும் ஞானம் வரல பரவாயில்ல. புத்தீந்திரியாணி மனசா நியம்யா புத்தீந்திரியங்கள் எது சச்சு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராணம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் முதலிய புலன்களை மனசா நியம்யா மனசனால் நியமனம் பண்ணி ஆரபதே அர்ஜுன இது ஆரம்பிக்கிறானோ ஹே அர்ஜுனா அவன் கர்மேந்திரியை வாக்பாண்யாதிபி கர்மேந்திரியங்கள்னால வாக்பாணி பாதாவைகளை இவாரபதே எது ஆரம்பிக்கிறான்? கர்மயோகம் கர்மயோகத்தை யார் ஆரம்பிக்கிறானோ கர்மயோகம்னு என்ன? நமக்கு நியமிதமான ஸ்வதர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமாக பலத்துல எண்ணம் இல்லாமல் பண்ணுவது. தன்னு சஹா விசிஷ்யதே இதரஸ்மாத் மித்யாச்சாராத் முன்னால் இருக்க மித்யாச்சாரனை விட இவன் உயர்ந்தவன். ஆகையால் கர்மயோகம் செய்வன் தான் ரொம்ப உயர்ந்தவன். ஆகையால் என்ன பண்ணணும் சொல்றேன். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோஸ்ய கர்மணா ஏத்வம் ஏ அர்ஜுனா நியதம் கர்ம குரு உனக்கு எந்த கர்மா விதிச்சிருக்கோ அதை செய். இதனால அது இது என்ன கேட்டிருக்கிய பதில் சொல்லியாச்சு. அதனால நீ என்ன பண்ணணும்? நியதம் குரு கர்மத்வம். ஏன் சுவாமி கர்ம ஜாயோஹி அகர்மணா ஒரு கர்மாவை பண்ணாம வெறும் உட்கார்ந்து இருக்கேன்னு நினைக்கிறியே அதை விட கர்ம ஜாயோஹி டைரக்டா அர்ஜுனன் என்ன சொல்றான்? இது மாதிரி எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் பாட்டுக்கு பிச்சை எடுத்துன்னு சாப்பிடுறேன். ஒரு கர்மாவும் பண்ண மாட்டேன். லோகே அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ முதல் அத்தியாயத்துல எனக்கு இந்தங்கிற கர்மா வேண்டாம். எங்கேயாவது உட்கார்ந்து பிச்சை எடுத்துன்னு ஆனந்தமா இருந்துட்டு போயிடுவேன். இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பண்ணப்படாதப்பா. கர்மஜாயோஹி அகர்மணா தந்தன் கர்மாவை செய்வது என்கிறது கர்மாவை செய்யாமல் இருக்கிறத விட இது உயர்ந்ததான வழி. அதோட இல்லாமல் நீ நினைக்கிறையே ஒரு கர்மாவை பண்ணாம சும்மா இருக்கேங்கிறது. அப்படி நீங்க பிளான் பண்ண சரீர யாத்ரா பிச்சதே நப்ரசித்தேத கர்மணா இந்த லீடிங் தி லைஃப் வெறுமனே இந்த சரீரத்தை நடத்துறது பார்த்தல அதுவே கஷ்டம்னு வேற ஒண்ணு இருக்க வேண்டாம். நியர் எக்ஸிஸ்டன்ஸே உனக்கு கஷ்டம். சரீர யாத்ரா பிச்சதே இந்த சரீர யாத்திரை இருக்கே சரீரத்தை நடத்தணுமா பிராணம் போன வரைக்கும் இந்த சரீரத்தை அழிச்சுன்னு போடணுமா இல்லையா அதுவும் நடக்காது. கர்மாவை நான் பண்ண மாட்டேன்னா ஒன்னும் பண்ண மாட்டேன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் அது ரொம்ப கஷ்டம்னு பசுபட்சாதிகளால் தான் முடியும். பசுபட்சாதிகள் மாடு என்ன பண்றது? அது பாட்டுக்கு காட்டுல இருக்க காட்டுல இருக்கிற மாடு பசிச்சா போய் அப்படியே சுத்திட்டு சாப்பிட்டு மீதி சமயத்துல உட்காந்து ஒரு வயல படுதுன்னு இருக்கு. அதனால நம்மளால ஒரு நாள் இருக்க முடியுமா? ஒரு வேலையும் பண்ணப்படாது.
வெறுமன உட்காந்து பசி சந்தத்துல சாப்பிடுவோம். நீ சமயத்துல ஒரு வேலை மனசுலயும் எண்ணம் இல்லாம உங்களால இருக்க முடியுமோ? உங்களால இருக்க முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது நியர் எக்ஸிஸ்டன்ஸே உன்னால இருக்க முடியாது. நீ என்னமா அது பண்றேன் இது பண்றீங்க, நடக்காத காரியமாப்பா. அசம்பவமா இருக்கிறதுனால நீ ஒண்ணு நல்ல வழிக்கு வரணும்னா கர்ம யோகத்தை பண்ணணும். அது தவிர ஒரு வழி இல்லை. நியதம் குரு கர்மத்வம் நியதம் கர்மா, உனக்கு விகிதமான கர்மாவை குரு செய். ஏன் கர்ம ஜாயோகி அகர்மணா, கர்மாவை செய்வது கர்மாவை செய்யாமல் இருக்கிறத விட கர்மாவை செய்கிறது உயர்ந்ததான வழி. ஏன்னா கர்மாவை பண்ண மாட்டேன்னு சொன்னியானால் சரீர யாத்திராதி நியர் எக்ஸிஸ்டன்ஸ் கூட நப்ரசித்தேது அகர்மணா, ஒரு கர்மாவும் பண்ணாமல் இருப்பேன் என்கிறத எனக்கு முடியாத காரியம். எதா ஏவம் அதா, இப்படி இருப்பதனால் நியதம் இது நியதம் நித்தியம். நியதம் கர்மான்னு என்னன்னா நித்தியம் கர்மா, சந்தியாவதனம் அப்படி இப்படின்னு அவசியம் பண்ண வேண்டியதான கர்மாக்களை எஸ்மின் கர்மணி அதிகிருதா பலாயுத அஸ்ருதம் சந்நியதம் கர்மா. இவன் எந்த கர்மாவில இவனை பண்ணணும் என்று வேதம் சொல்லியிருக்கோ, ஆனா அதுக்கு என்ன பலம் என்று சொல்லலையோ. சந்தியாவந்தனம் இவைகளுக்கெல்லாம் ஒரு கர்மம் ஒரு பலமும் சொல்லலை வேதம், அவ்வளவுதான். பலாயத அஸ்ருதம் சந்நியதம் கர்மா, அதான் நியதம் கர்மானது. நியதம் கர்மான ஒரு மனுஷன் அவசியம் பண்ண வேண்டியது. பண்ணினா என்ன லாபம்னு வேதம் சொல்லலையோ, இந்த வேதம் சொல்லலைன்னு தான் சொன்னேன். என்ன பலம்னு சித்த சுத்திங்கிற பலம் பின்னால தீர்மானம் பண்ணிருக்கோம். ஆனா வேதம் டைரக்டா சொர்க்க காமஹா கிராம காமஹா பசு காமஹா, இது பண்ணினா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், கிராமம் கிடைக்கும், பசு கிடைக்கும், குழந்தைகள் கிடைக்கும், படி சொல்லல. சந்தியாவந்தனாதி சந்நியதம் கர்ம தத்குரு துவம் ஹே அர்ஜுனா, இது அவசியம் பண்ணப்பா நீ. எதா கர்ம ஜாயா அதிகதரம், கர்மாவானது உயர்ந்தது அதிகமானது. எப்படி? பலதோகை எஸ்மாது, ஏன்னா இதுக்கு பலம் இருக்கு அதுக்கு இல்லை. அதனால எஸ்மாத் தது அகர்மணா அகரணாத் அனாரம்பாத், நீ பண்ணாமல் இருக்கிறத விட ஏதோ பண்றது இல்லை. பண்ணாம ஒரு கர்மாவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து, அதை விட இந்த சந்தியாவந்தனாதி கர்மாக்களை பண்றது மிக சிறந்தது. கதம்? ஏன்? சரீர யாத்ரா சரீர ஸ்திதிரபி, வெறுமனை உட்கார்றது ஒண்ணு வேண்டாம், வெறுமனை இருங்க. அதுவும் இதான் ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் இந்த சரீர இது கர்மாவை பண்ணாமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அதான் ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷனை உட்கார வச்சு உனக்கு வேற வேலை இதை வெறுமனை உட்கார்ந்து போன்னு சொல்லி பாருங்க, 2 நாள் ஆனவரும் அவன் வரவே மாட்டான். ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அவனுக்கு. சும்மா தான் என்னால ஒரு வேலையும் கொடுக்காம இருந்தால அவனுக்கு பைத்தியம் பொடி போயிடும். பெட்டர் என்ன பண்ணா சம்திங் ஏதாவது கொடுக்கணும். அதனால ஒரு கர்மாவும் பண்ண மாட்டேன் நீ நினைக்கையானால் உன்னுடைய சரீர யாத்திரையே நடக்காது. கதம் சரீர யாத்திரா சரீரஸ்திரபிஜதேதவ ந பிரசித்தேத் பிரசித்திம் நகத்தேத் அகர்மணோ அகரணாத். அதனால ஒன்றும் பண்ணாது. அதா திருஷ்ட கர்ம அகர்மணோ விசேஷா லோகே. அயல் கர்மா அகர்மா இந்த ரெண்டுக்கும் விசேஷத்தை கண்டிருக்கோ. ஆகையால் கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். கர்மாவை பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது. இப்ப வரிசையா இப்ப கர்மயோகம் எதனால வசத்துங்கிறது சொன்னேன். பிறகு கர்மயோகமானது கர்மாவை பண்ணித்தான் ஆகணுங்கிறது காரணம் சொன்னேன். கர்மாவை பண்ணாத பண்ண உன்னால இருக்க முடியாதப்ப, அதனால நீ பண்ணித்தான் ஆகணும். இப்ப அடுத்த சொல்ற கர்மணோன் ஏற்ற லோகோயம் கர்ம பந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கமாச்சரா. இப்ப வரிசையா இந்த அத்தியாயத்துல ஒரு மனுஷன் கர்மாவை ஏன் பண்ணணும் என்கிறதுக்கு அநேக ஹேதுக்கள் சொல்ல போறேன். முதல்ல ஒண்ணு என்ன சொல்லிருக்கேன், உன்னால கர்மாவை பண்ணாமல் இருக்க முடியாது, இம்பாசிபிலிட்டி, அதனால பண்ணி ஆகணும். இது முதல் ஹேது. ரெண்டாவது, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் சார் கர்மாவை பண்றேன்னு வச்சுக்கலாம், கர்மாவை பண்ணினா அது பந்திக்கிறது சார், இந்த மனுஷனை கட்டி போடுறது. கர்மாவை பண்ணினா அதுக்கு ஒரு பலம் வரும், அந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா வரும். ஆகையால் இது வம்பு தானே, கர்மா பண்ணினா அது வம்பு தானே, மாட்டிக்கிறோமே நம்ம, ஆகையால் கர்மாவதே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறியோ? இல்லப்பா, கர்மாவை பண்ணினா பந்தம் என்கிறது நீ நினைக்கிறது தப்பு. கர்மாவை ஆசையுடன் பண்ணினால் இந்த பலம் வேணும் எனக்கூடியதான எண்ணத்துடன்
பக்தியுடன் பண்ணினியானால் நிச்சயமா அந்த கர்மா உன்னை கட்டி போடும். ஆனால் அதே கர்மாவை அந்த பலனை ஈஸ்வரனிடத்துல கர்மாவை ஈஸ்வரனிடத்துல சமர்ப்பணம் பண்ணி கர்ம பலத்துல நீ ஆசை இல்லாமல் பண்ணினீங்கனால் அதே கர்மா உனக்கு பந்தனம் ஆகாது. ஆகையால் கர்மா பந்தனம்ங்கிற கர்மா நமக்கு கர்ம பலத்தை கொடுக்கும், மாட்டி வைக்கும் சம்சாரத்துல நினைக்கிறையே அது தப்பு. எப்படி? யஜ்ஞார்த்தா கர்மணோ அந்நியத்ர. யஜ்ஞம்னா ஈஸ்வரன், யஜ்ஞோவை விஷ்ணோ அப்படின்னு வேதம் சொல்லுது. யஜ்ஞம்ங்கிற சொல்லுக்கு பரமாத்மான்னு அர்த்தம். அந்த பரமாத்மாவனுக்காக செய்யக்கூடியதான கர்மாவை தவிர மற்ற கர்மாக்கள் ஒண்ணு கட்டி போடுறது. யஜ்ஞார்த்தா கர்மணோ அந்நியத்ரா. யஜ்ஞார்த்தமான ஈஸ்வரார்த்தமாக பண்ணக்கூடியதான கர்மாவை தவிர மற்ற கர்மாக்கள், அதனால் மனிதன் கட்டப்படுகிறான். யஜ்ஞார்த்தா கர்மணோ அந்நியத்ர லோகோயம் கர்ம பந்தனா. யஜ்ஞார்த்தா கர்மணா பகவானுக்காக செய்யப்பட்டதான கர்மாவை தவிர அந்நியத்திர வேறு கர்மாக்கள்னா அயம் லோகா இந்த மனிதன் கர்ம பந்தனா கர்மாவனால் கட்டப்படுகிறான். ததர்த்தம் ஆகையால் கர்ம கவுந்தேய. அதனால்தான் சொல்றேன், முக்த சங்க சமாச்சார அட்டாச்மெண்ட் இல்லாம கர்மாவை பண்ணு. இந்த கர்மபலம் வேணும் வேணும் எதிர்பாராமல் கர்மாவை பண்ணு. என்ன சொல்லுங்க? ஈஸ்வரார்த்தமாக பண்ணக்கூடியதான கர்மாவை தவிர மற்ற கர்மாக்கள் உன்னை பந்திக்கிறது. ஆகையால் நீ பண்ணும் செயல்கள் எல்லாம் பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிவிட்டு பலத்துல ஆசை இல்லாமல் பண்ணு. இப்ப உனக்கு கர்மா உன்னை பந்திக்காதோ இல்லையோ? எச்ச மன்னியத்தே பந்தார்த்தத்வா கர்ம நகர்த்தவியம். நீ நினைக்கிறாய் கர்மா பண்ணினால் இந்த கர்மா நம்மள கட்டி போடும், கர்ம பலத்தை கொடுக்கும், இதை அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு ஜென்மா வேணும் அப்படின்னு நினைக்கிறியப்பா. பந்தார்த்தத்வா கர்ம நகர்த்தவியம் இது சாதாபி அசது. அதுவும் இல்லை. கதம் யஜ்ஞார்த்தாதி யஜ்ஞோவை விஷ்ணு. இது யஜ்ஞம்ங்கிற சொல்லுக்கு விஷ்ணுன்னு அர்த்தம், ஈஸ்வரன் அர்த்தம். யஜ்ஞா ஈஸ்வரா. இங்க ஈஸ்வரா விஷ்ணு இப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சங்குச்சிதமா பார்க்கக்கூடாது. யஜ்ஞா ஈஸ்வரா விஷ்ணுங்கிற பதங்களுக்கெல்லாம் வேதாந்தத்துல என்ன அர்த்தம்? மாயாவச்சன சைத்தன்யம்னு அர்த்தம். ஆனால் விபூதி வச்சிருக்க நாம வச்சிருக்கிறவங்க அர்த்தம் இல்லைங்க. விஷ்ணுன்னா சர்வ வியாபகம், ஈஸ்வரா எல்லோரையும் கண்ட்ரோல் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா ததர்த்தம் எத்ரியதே தத் யஜ்ஞார்த்தம் கர்மா. இதான் யஜ்ஞார்த்தமான கர்மா. தஸ்மாத் கர்மணா அந்நியத்ர அந்நியன கர்மண பகவதர்ப்பணமான கர்மாவை தவிர மற்ற கர்மாக்கள்னால் அலோகா அயம் இந்த லோகம் அதிகிருத கர்மகிருது இந்த கர்மாவை செய்பவன் கர்ம பந்தனா கர்ம பந்தனம் எஸ்ய சஹ அயம் கர்ம பந்தனா. யாருக்கு இந்த கர்மா கட்டி போடுறதோ ஆயால் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணக்கூடியதான கர்மாவை தவிர மற்ற கர்மாக்கள் தான் இவனை கட்டி போடுறது. ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணின கர்மாவை கட்டி போட்டார் இவனை. எதா அதா ததர்த்தம் யஜ்ஞார்த்தம் கர்ம கவுந்தேய. அதனால ஏ கவுந்தேய ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாவை பண்ணப்பா. முக்த சங்க கர்ம பல சங்க வர்ஜித. நம்ம பண்றதுக்கு முன்னாலே இது என்ன இது என்ன அப்படிங்கிறது நினைக்கப்படாது. அனுமார் கோவிலை சுத்துறேன், இந்த 2 தடவை சுத்துட்டு பலம் வந்திருக்கா அப்படின்னு பண்ணாதீங்க. நீங்க பண்ணணும் நினைச்சு பண்ணுங்க. பலமானது எதிர்பார்க்க வேண்டாம், பல பல சமயத்தில் வரும். அப்படி அவசிய விளக்கையார்த்தம் பரமேஸ்வர புரித்தியர்த்தம் சொல்லியது. அதுதான் சேர்த்துக்கப்படாதுன்னு. அது சேர்த்துக்கப்படாதுங்கிறது எவ்வளவு அந்த ஈஸ்வர துரித தயார்த்தமா நம்ம சொல்றது கூட வேண்டியது இல்லை. நமக்கு ஒரு சங்கல்பம்னு சொன்னாலே தவிர பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் நீங்க கர்மா பண்ணினா ஈஸ்வர பிரீத்தி அடைய போறாரு. அதனால அதுவும் வேண்டியது இல்லை. அது ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஆனா வசதா நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டியது இல்லை. 12ஆம் அத்தியாயத்தில் அதுக்கு பதில் சொல்ல போறேன். இதுக்கு மேல 12ஆம் அத்தியாயம் பக்தி யோகம்னு வரப்போறது. அதனால என்னால பண்ண முடியலையேன்னு எதை சொன்னாலும் என்னால பண்ண முடியலையேன்னு கேட்க போறான் அர்ஜுனன். அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பக்தியினுடைய டிஃபரன்ஸ் சொல்லி கடைசியில முதல்ல எல்லாமும் பகவதர்ப்பணமாகவே கர்மாவை பண்றது. அப்படி முடியல உங்களை என்ன கர்மாவை பண்ணுவது பகவான் ஞாபகம் வரலையேன்னா என்ன பண்றது? அப்ப கர்மாக்களை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரார்ப்பணமாக காயன வாச்சான்னு சொல்றது.
அதுவும் என்னால பண்ண முடியலன்னு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற வழி. இப்படி வரிசையா 5 மெத்தட் சொல்ல போற 12வது அத்தியாயத்துல. எல்லாத்துக்கும் வழி உண்டு. ஆனா ஒவ்வொன்னா இதை பண்ணிட்டு இருக்கிறவன் கடைசியில கர்மயோகத்தையும் முடிச்சு ஞான யோகத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு வரலாம். ஆகையால் அந்த அநேக விதமான பக்திகளை சொல்ல போறார் 12வது அத்தியாயத்துல, அதை சொல்ல போறார். ஆகையால் அது ஒரு வழி. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஈஸ்வரார்ப்பணம் காயேன வாசாம செய்யருவான்னு சொல்றது பார்த்தீங்களா. இப்ப இவனுக்கு கர்மா பண்ணும் பொழுது வேற எண்ணம் இருக்கு. ஆனா கடைசியில அந்த கர்மாக்களை பகவதர்ப்பணம் பண்றான். சொன்னா போதும் கடைசியில அப்படி 12வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். ஆனா இங்க சொல்றது எந்த கர்மாவை பண்ணும்போது அது பலத்துல ஆசையை விட்டு விட கர்மாவை பண்ணு அப்படிங்கிறது இங்க சொல்லிட்டு இருக்கு. முக்த சங்கா கர்ம பல சங்க வர்ஜிதா தன்னு சமாச்சாரா நிர்வர்த்தயா. ஆகையால் இப்ப என்ன சொல்லியிருக்கேன், கர்மாவை பண்ணாமல் இருக்கிறது முடியாத காரியம். ஆகையால் கர்மாவை பண்ணு. கர்மேந்திரியங்களை அடக்கி மனசனால ஞானேந்திரியங்களை மனசனால அடக்கி கர்மேந்திரியங்களால கர்மா யோகத்தை பண்றது உயர்ந்ததானவன். ஆகையால் அதனால பண்ணணும். உன்னால பண்ணாமல் இருக்க முடியாது, அதனால பண்ணணும். 2வது, கர்மாக்களை பண்ணுவதனால் நமக்கு பந்தம் வரும்னு நினைக்காது. கர்மாக்களை பகவதர்ப்பணமாக ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணி கர்ம பலத்துல அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணு. அதுவும் உனக்கு ஒண்ணும் பண்ணாது. 3 ஏதுக்குள் சொல்லிருக்கேன். 4வது, வேதங்களை சிருஷ்டி பண்ற காலத்திலேயே முதல்ல கொடுத்த காலத்திலேயே உலகத்தை சிருஷ்டி பண்ற காலத்திலேயே உன்னோட சேர்த்து வேதமும் கொடுத்திருக்கார். சஹயஜ்ஞா பிரஜா திருஷ்வா புரா புவாஜ பிரஜாபதே அனேன பிரசவிஷ்யத்வம் ஏதவோஸ்து இஷ்ட காமது. புலன்களை படைக்கும் பொழுது பகவான் உங்களுடன் மனிதர்களுடன் யஜ்யங்களையும் சிருஷ்டி பண்ணி அன்னைக்கு சொல்லியிருக்கார். அனேன பிரசவிஷ்யத்வம், இந்த யஜ்யங்கள்னால் நீ எல்லாவற்றையும் அடைவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏதவோஸ்து இஷ்ட காமது, உனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அத்தனையும் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையால் பிரஜாபதி வசனம் இருப்பதனாலையும் கர்மாக்களை பண்ணணும். அடுத்தது என்ன, பகவான் சொல்லியிருக்காரப்ப அதனால கர்மாவை பண்ணு அப்படின்னு அநேக காரணங்கள் இந்த 3ஆம் அத்தியாயத்துல ரொம்ப உயர்ந்ததான ஒரு அத்தியாயம். இதுக்கு திலக்கு பாலகங்காதர் திலக்கு உதவி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. கர்மா தான் பகவத்கீதைக்கு தாற்பயம் தரவர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி இந்த கர்மயோகம் இன்னைக்கு மாடர்ன் மேனேஜ்மெண்ட்ல சொல்றதெல்லாம் இந்த கர்மயோகம் 3ஆம் அத்தியாயம் தான். இதை பத்தி மணிக்கணக்கா பேசிட்டு இருக்காங்க. சர்வமும் இந்த 3ஆம் அத்தியாயத்துல இது மேல் பாகத்தை